நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்த நபிமார்களில் குர்ஆன் கூறக்கூடிய 25 நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லி முடிக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறும் அன்னாரினுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினருடைய வரலாறுகளும் சொல்லி முடிக்கப்பட்டு அதன் பிறகு குலஃபா உர் ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய 4 ஹலீஃபாக்களினுடைய வரலாறுகளும், அதன் பிறகு அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நாவினால் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதிகள் என்பதாக நன்மாராயம் கூறப்பட்ட 10 சொர்க்கவாதிகளினுடைய வரலாறுகளும், அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான சஹாபாக்களுடைய வரலாறுகளும் நமக்கு முன்பாக சொல்லப்பட்டன. அந்த வரிசையில் கடந்த ரமலான் மாதத்திற்கு முன்பு நாம் கூறிய வரலாற்றினுடைய சரித்திரம் யாருடையதென்றால், ஒன்று ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு அதற்கு முந்திய வாரம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு ரமலானுக்கு முந்திய வாரம் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு சொல்லி முடிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட சஹாபியினுடைய பெயர் சையதுனா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு இப்பொழுது நமக்கு முன்பாக சொல்லப்படுகின்றன. சங்கையானவர்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல வகையிலே பல சிறப்பிற்கு உரித்தானவர்களாக இருக்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இனம் காட்டுகிறார்கள் என்றால், வரலாற்றிலே அவர்கள் சையது ஷுஹதா யௌமல் கியாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிர் துறந்த ஷஹீதுகளினுடைய தலைவராக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், வசீலுல் மலாயிகா என்று சொல்லப்படும் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் என்ற சிறப்பு பெயரும் இவர்களுக்கு உண்டு. அதாவது உஹது போர்க்களத்திலே அவர்களுடைய உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டு பயங்கரமாக உருக்குலைந்த சமயத்திலே அவர்கள் குளிப்பாட்டப்படாமல் அவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அவர்களை பார்த்தேன், அவர்களை மலக்குமார்கள் குளிப்பாட்டுவதை நான் கண்டேன். அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சிறப்பிற்கு உரியவர்கள். என்னவென்றால், அவர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்களில் அசதுல்லாஹி வ அசது ரசூலி என்பதும் அவருடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று. அல்லாஹுடைய சிங்கம், இன்னும் அவனுடைய ரசூலாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிங்கம் என்பதாக அவர்களுக்கு சிறப்பு பெயரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவால், இரத்தபந்த உறவால், சொந்தத்தால் மிக நெருக்கமான உறவை உடையவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையோடு பிறந்த ஒரு சகோதரராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாக இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பது இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டுமல்லாமல் அதோடு இன்னொரு உறவும் சேர்ந்திருக்கிறது. என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தாயிடத்தில் பால் குடித்தார்களோ அதே தாயிடத்தில் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பால் அருந்தினார்கள் என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையாக இருந்தாலும் பால்குடி சகோதரர் என்ற ஒரு முறையும் நபி அவர்களோடு சேருகிறார். இந்த வகையிலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உன்னதமான அந்தஸ்தை பெறுகிறார்கள்.
அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான உறவையும் உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். என்னவென்றால், இப்பொழுது நாம் கூறி காட்டியது அவர்களுடைய தந்தையோடு பிறந்தவர்கள் என்ற அவருடைய தந்தையின் வகையிலே உள்ள உறவை நாம் சொல்லி காட்டினோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார் ஆமினா அம்மையார் அவர்களோடு இவர்களுக்கு ஒரு உறவு உண்டு, ஒரு சொந்தம் உண்டு. என்னவென்றால், ஆமினா அம்மையார் இருக்கிறார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மையாரினுடைய தாயார் பெயர் ஹாலா என்று சொல்லப்படும். ஹாலா பின்த் வஹப் என்று சொல்லப்படும். ஹாலா பின்த் வஹப் என்று சொல்லப்படும். இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் அதாவது ஆமினா அம்மையாரினுடைய சிறிய தந்தை இருக்கிறார்களே, அவர்களுடைய மகளாக இருக்கிறார். ஆமினா அம்மையாரினுடைய சிறிய தந்தையினுடைய மகள் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் பெயர் ஹாலா பின்த் வஹப் என்று சொல்லப்படும். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயாராகிய ஹாலா இருக்கிறார்களே, இவர்கள் ஆமினா அம்மையாரினுடைய சிறிய தந்தையினுடைய மகளாக இருக்கிறார்கள். எனவே இந்த வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கமான உறவை உடையவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீர வரலாற்றை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. வரலாறு தெரியாவிட்டாலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீரத்தை பற்றி அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவருடைய வீரத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்திலே உன்னதமாக விவரிக்கப்படுவதை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள், அல்லாஹினுடைய சிங்கம் என்றும் ரசூலுடைய சிங்கம் என்றும் புகழப்பட்டவர்கள் தான் இந்த ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாவார்கள். இவர்கள் இயல்பிலேயே ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் மக்கா நகரத்தினுடைய தலைமைக்கு சொந்தக்காரர்களாகிய ஒரு உயர் குடும்பத்து வாரிசுகள் இவர்களெல்லாம். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே ஒரு பற்றற்ற ஒரு துறவரத்தை போன்று ஒரு அற்புதமான மனிதராக இருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆடம்பரத்திலும் கேளிக்கைகளிலும் கவனம் செலுத்தாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் வரலாற்று சொல்லுகிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயம் என்று சொன்னால் வேடிக்கை பார்த்தே தன்னுடைய காலத்தை கழிக்கக்கூடிய அந்த விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அந்த ஊரிலே நடைபெறக்கூடிய அந்த நாடக காட்சிகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திறந்து பார்க்க மாட்டார். அவர்களுடைய நண்பர்கள் யாராவது வலுக்கட்டாயமாக அவர்களை இழுத்து கொண்டு போய் நாடக காட்சியிலே உட்கார வைத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அமர்ந்த அடுத்த நிமிடம் உறங்க ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயம் முதல் அவர்களை பற்றிய எந்த ஒரு தவறையும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இது ஒரு உயர் குடும்பத்தில் இருந்தும் கூட உலகத்தினுடைய கேளிக்கைகளில் ஒரு பற்றற்றவர்களாக இருந்தார்கள் என்பது நபி அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் உயர் குடும்பத்திலே பிறக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், உயர் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை என்பது சொந்தத்தை போல. எனவே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் வாழுவார்கள். அதே போலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாழ்ந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது காபாவை சுற்றி இருந்த வீடுகளில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடும் ஒரு வீடு. அவருடைய வாலிப பருவத்தை பார்க்கிற போது மிக அற்புதமான ஒரு கேளிக்கைக்கு உரிய ஒரு மனிதராக, ஜாலியாக வாழக்கூடியவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், இயல்பாக அவர்கள் வாலிபத்திலே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் வேட்டைக்கு செல்வார்கள். அந்த காலத்துல கேளிக்கைன்னு சொன்னா இப்படித்தான். மன்னர்கள் தங்களுடைய நாளை கழிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை உல்லாசமா கழிக்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க, தன்னுடைய பரிவாரங்களோடு காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பிராணிகளை வேட்டையாடி கொண்டு வருவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்பமா போய்கிட்டு இருக்கும். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுபிச்சத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த காலத்து உயர் குடும்பத்து மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த வேட்டையாடுவதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதே போலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும்
அவர்கள் சம்பாரிச்சு தான் பணத்தை சேகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய தனவந்தரா இருந்தாங்க, பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க. இந்த நிலையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள்? வேட்டையாடுவதற்கு செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தோழரை போல, நண்பரை போல ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் ஹம்சா ரலியல்லாஹுடைய பிறப்பும் அவருடைய வயசு எப்படி வித்தியாசப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லாம் அது சகஜம். நம்ம இந்த காலத்துல அது கேட்டா நமக்கு அது வித்தியாசமா தெரியும். எந்த அளவிற்கு அவர்கள் நெருக்கமான ஒரு வயசை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வருடங்களுக்கு முன்பாக தான் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் பிறந்தார்கள். எனவே நபி அவர்களுக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் 2 வருஷ வித்தியாசம் மட்டும்தான். எனவே அவர்கள் பால்குடி சகோதரர்கள் என்ற ஒரு உறவோடு நண்பர்களை போலவும் பழகி வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக திருமண ஏற்பாடு செய்யப்பட்ட சமயத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தான் சொல்லி விட்டார்கள். யாரு? ஹதீஜா அம்மையார் சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்களுடைய சொல்லை கேட்டு ஹம்சா ரலியல்லாஹு